இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. India is my inspiration, my teacher and my home. சமீபத்தில் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் பிபிசி ஏசிய நெட்வொர்க்கிற்கு அளித்த பேட்டிக்கு எதிர்வினையாக தேசிய அளவில் ஹிந்துத்துவர்கள் ஏஆர் ரகுமானை குதறத் தொடங்கியுள்ளனர். அர்னாப் கோஸ்வாமி ஏஆர் ரகுமானை சந்தர்ப்பவாதி, இரட்டை வேடம் போடுபவர் என விமர்சித்துள்ளார். சமூக ஊடகங்களில் மதவெறி கூட்டம் ஏஆர் ரகுமானை குறிவைத்து அவரை அவமானப்படுத்தி வருகின்றனர். என்ன நடந்தது? But my purpose has always been to uplift, honor and serve through music. ஏஆர் ரகுமான் பிபிசிக்கு அளித்த பேட்டியின் போது தனக்கு பாலிவுட்டில் வாய்ப்பு குறைந்ததற்கு மத பாகுபாடும் ஆட்சி மாற்றமும் காரணமாக இருக்கலாம். படைப்பாற்றல் இல்லாதவர்களே அனைத்து முடிவுகளையும் தீர்மானிக்கும் சக்தியுடன் இருப்பதும் தனக்கான வாய்ப்புகள் குறைந்ததற்கு காரணமாக இருக்கலாம் என தெரிவித்தார். அதே போல அந்த நேர்காணலில் விக்கி கௌசல் நடித்த சாவா என்ற படத்தை பற்றி பேசும்போது சம்பாஜி மகாராஜ் பற்றிய சித்தரிப்பு நேர்மறையாக வந்திருக்கிறதென்றும் கதை துணிச்சலாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதென்றும் பாராட்டிய அவர் சில வகுப்புவாத காட்சிகள் வந்திருப்பதாக தனது எண்ணங்களை வெளியிட்டார். இந்த நேர்காணல் வைரலான நிலையில் பாஜக ஆதரவாளர்கள் அந்த நேர்காணலில் வெளிப்படுத்திய கருத்துக்களுக்காக ஏஆர் ரகுமானை குதறத் தொடங்கினர். குறிப்பாக அர்னாப் கோஸ்வாமி தனது சேனலில் வழக்கமான பாணியில் மிகவும் தரம் தாழ்ந்து விமர்சித்தார். ரகுமானை சந்தர்ப்பவாதி என்றும் இரட்டை வேடம் போடுபவர் என்றும், சாவா படத்திற்கு கை நீட்டி பணம் வாங்கி இசையமைத்துவிட்டு அதனை பிரிவினைவாத படம் என எப்படி விமர்சிக்கலாம்? இதனால் இந்தியாவின் பிம்பம் என்ன ஆகும் என்பது உட்பட கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணாவத்தும் இத்தகைய சந்தர்ப்பத்திற்காகவே காத்து போல் களத்தில் குதித்தார். இந்தியாவில் அவசர நிலை பிரகடனத்தை மேற்கொண்ட முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படத்தில் நடித்த கங்கனா ரணாவத் அப்படத்திற்கு இசையமைக்க அப்போது ரகுமானை அணுகியிருந்தார். ஆனால் அப்படத்திற்கு இசையமைக்க ஏஆர் ரகுமான் மறுத்திருந்தார். அதை மனதில் வைத்துக் கொண்டு எமர்ஜென்சி படத்தை பற்றி எதிர்க்கட்சியினர் கூட பாராட்டியிருந்தனர். நீங்கள் வெறுப்பால் குருடாகிவிட்டீர்கள், நான் உங்களுக்காக பரிதாபப்படுகிறேன். உங்களை விட அதிக பாரபட்சமும் வெறுப்பும் கொண்ட மனிதரை நான் இதுவரை சந்தித்ததில்லை என்று இப்போது பழி தீர்த்திருக்கிறார். இவர்களே இப்படி என்றால் சமூக ஊடகங்களில் களமாடும் இந்துத்துவ படை இன்னும் மோசமான வசைகளோடு ஏஆர் ரகுமானை அவமானப்படுத்த தொடங்கின. தான் சிலர் ரகுமானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க மலையாள இசையமைப்பாளர் கைலாஸ் மேனன் வெளியிட்டுள்ள பதிவில் ஏஆர் ரகுமான் தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். அவருடன் நீங்கள் கருத்து மாறுபடலாம், ஆனால் அவரது உணர்வுகளை வெளிப்படுத்தும் உரிமையை மறுக்க முடியாது. உலகமே மதிக்கும் ஒரு கலைஞரை அவமானம் என்று அழைப்பதும் அவரது படைப்புகளை கேலி செய்வதும் ஆரோக்கியமான விமர்சனம் அல்ல. இது வெறுப்பு பேச்சு. தமிழ் கலாச்சாரம், உலக இசைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை ஒரு சில கருத்துக்களுக்காக குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒருவரது கருத்தை மௌனமாக்குவதற்காக அவருடைய நேர்மையை தாக்குவது அல்லது அவரை பொதுவெளியில் அவமானப்படுத்துவது முற்றிலும் நியாயமற்றது என அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். அதே போல திமுக எம்பியும் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழியும் நான் ஏஆர் ரகுமானுடன் இருக்கிறேன். மதம், மொழி, அடையாளம் ஆகியவற்றை தாண்டி அவரது கலை உயர்ந்து நிற்கிறது. அத்தகைய ஒரு கலைஞரை திட்டமிட்டு தாக்குவது மிகவும் கவலையளிக்கிறது. இந்தியாவில் அதிகாரத்தில் உள்ளவர்களின் ஆழமான மௌனம் இன்னும் அதிகம் கவலை தருகிறது. ரகுமான் இந்திய இசையை உலகளவில் கொண்டு சென்றவர். இந்திய கலாச்சாரம் மற்றும் மதிப்பீடுகளின் முதன்மை தூதர். வெறுப்போ பாரபட்சமோ அவருக்கு காட்டப்படக்கூடாது. அவருக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்றுள்ளார். திரிணாமுல் காங்கிரசின் நாடாளுமன்ற எம்பியான மகுவா மொய்த்ராவும் இந்தியா உங்கள் தாய், நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, துணிச்சலாக இருங்கள் என ஆதரவு கரம் நீட்டியுள்ளார். முதல் ஆதரவு குரல் தமிழக சினிமா துறையில் எழுந்திருக்க வேண்டும். அப்படி நடக்காமல் இப்படி நாடெங்கும் ஆதரவு குரல்கள் எழுந்த பிறகே தமிழக சினிமா துறையிலிருந்து ஏஆர் ரகுமானுக்கு ஆதரவாக குரல்கள் எழுந்துள்ளன. விஷயங்கள் நினைத்ததற்கு மாறாக போன நிலையில் ஏஆர் ரகுமான் தனது நேர்காணல் குறித்து சில நேரங்களில் நமது நோக்கங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். என்னுடைய குறிக்கோள் இசை வழியாக கலாச்சாரத்தை உயர்த்துவதும்
கொண்டாடுவதுமே. பிறர் வருந்த வேண்டுமென நினைப்பவன் அல்ல நான். படைப்பு சுதந்திரத்திற்கான வாய்ப்புகளை நாடு வழங்கியுள்ளது என விளக்கமளித்துள்ளார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.